பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட சிறுவன் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மாரிமுத்துவிடம் கேட்கலாம். மாரிமுத்து, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பாலாஜி, சற்று முன்பாக தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் திடீரென அதிக மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கில் நெல்லையைச் சேர்ந்த அஸ்வின் என்ற 16 வயது சிறுவன் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டார். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தென்காசி காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தலைமையில் மீட்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்த மீட்பு பணியில் மருத்துவத்துறை, காவல்துறையினர் உள்ளிட்ட தீயணைப்புத்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு பணியாளர்கள் ஈடுபட்டனர். 2 மணி நேரத்து போராட்டத்துக்கு பிறகு அதாவது அருவிக்கரையிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு பாறையின் இடுக்கில் அவர் சடலமாக தற்போது மீட்கப்பட்டுள்ளார். அவரது சடலத்தை இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் மீட்டுள்ளனர். தீயணைப்புத்துறை உதவியோடு இந்த ஊரில் உள்ள சில இளைஞர்களும் அந்த தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் மூலம் அந்த சிறுவன் தற்போது சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. அதாவது 108 ஆம்புலன்ஸ் மூலம் தற்பொழுது தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து.